இங்க இந்த பொண்ணு எந்த ஒரு பொருளை தொட்டாலுமே அது அப்படியே தங்கமா மாறிடுது. இந்த விஷயம் தெரிஞ்ச ஒரு பணக்கார ராஜா இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. ஆனா இவளோட தங்கச்சிக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதனால கரெக்டா அந்த ராஜா வந்து இவளை பாக்குற நாள் அன்னைக்கு இவளை கொலை பண்ணிடுறா. ஆனா கூட சாகும்போது தங்கச்சியை தொட்டுறா. அதனால அவளும் தங்கமா மாறிடுறா. இப்ப டக்குனு துடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறான். இது எல்லாமே அவளுக்கு வந்த ஒரு கனவு. ஆனா கனவாவே இருந்தாலும் இதெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் நடக்கதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த பவர் எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்பதான் இவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு கோல்டன் லைட் எரியற மாதிரி சின்ன ஒரு செடி இருந்திருக்கும். அதை தொட்டதால தான் இவளுக்கு இப்படி ஒரு பவர் கிடைச்சிருக்கும். இப்ப ஃபியூச்சர்ல நடக்க போறதெல்லாம் பார்த்துட்டு பேக்ல டைம் டிராவல் பண்ணி வந்த மாதிரி என்னதான் ஆனாலும் அந்த செடியை நான் போய் தொடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட இருக்கும்போது இவ தங்கச்சி போயிட்டு அது கிட்ட இருக்க பவர் மொத்தத்தையும் ஏத்திக்கிறா. இவளுக்கு அந்த பவர் எப்படி பட்டதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் தங்கச்சி ஆசைப்பட்டு எடுத்துக்கிறாள்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. இப்ப தங்கச்சி ரொம்ப சந்தோஷமா போயிட்டு பாக்குற எல்லா பொருளையும் தங்கமா மாத்திட்டு இருக்கா. இப்ப அக்காவை கட்டிக்கு போறதா அந்த பணக்கார ராஜா வந்துட்டு எனக்கு தங்கச்சி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல நிக்கிறாரு. இந்த ராஜாவும் சும்மா இல்லாம கொண்டு வந்த கப்பு ஜாடின்னு எல்லாத்தையும் தங்கமா மாத்த சொல்றாரு. இந்த பவரை இப்படி இஷ்டத்துக்கு நம்ம ஓவரா யூஸ் பண்ணா மூக்குல இருந்து ரத்தம் வரும், நம்ம எனர்ஜி ஃபுல்லா போயிடும் சொல்லிட்டு அக்கா சொல்றா. அந்த ராஜா ஒரு சரியான தங்க பைத்தியமா இருப்பான் போல இருக்கு. இந்த வீடு கட்டுறதுக்கு அலபெல்லா கல்லுன்னு சொல்லிட்டு ஒன்னு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதை கொண்டு வந்து இதை தங்கமா மாத்த சொல்றான். இவளும் இவ கிட்ட இருக்க ஃபுல் எனர்ஜியை யூஸ் பண்ணி அதை தங்கமா மாத்துறா. இப்ப கொஞ்ச நேரத்துல பார்த்தா தலைமுடி மொத்தமே அப்படியே ஒயிட்டா மாறிடுச்சு. ஏன்னா இந்த பவரை நம்ம ஓரளவுக்கு மேல ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டோம்னா உடம்புல இருக்க எனர்ஜி போறது மட்டும் இல்லாம ரொம்ப சீக்கிரமாவே வயசாக்கி விட்டுருமா.